பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி நாள் 31வது நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 3 மாதங்களும் ஆண்டவர் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 3வது மாதம், மார்ச் மாதம் 31ஆம் தேதியை காண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த மாதம் 31 நாட்களும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து ஒரு தீங்கும் அணுகாதபடி எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து வழிநடத்தினபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். கடந்த 3 மாதங்களும் அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 3வது மாதத்தின் கடைசி நாளிலும் கூட அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை அதிசயமாய் ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு வந்தார் என்கிற உணர்வோடு நாம் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை துதிக்கிற என் ஜனங்கள், எனக்கு நன்றி சொல்லுகிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. கர்த்தர் ஒருவரே நடத்தினார், நம்மை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த அந்நிய தேவனும் அவரோட கூட இருந்ததில்லை. தேவன் ஒருவரே, ஒரே தேவன், மெய்யான தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஆத்துமாவை மரணத்திற்கு ஆண்டவர் தப்புவித்தார். மாத்திரமல்ல, கண்ணை கண்ணீருக்கு காத்து கொண்டார். கண்ணீர் இடாதபடி ஆண்டவர் நம்முடைய கண்களை காத்து கொண்டார். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவர் எல்லா இடறுதலுக்கும் நம்மை தப்புவித்து மீட்டு கொண்டார். ஆகவே இந்த காலை வேளையில கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எந்த கண்ணீருக்கும் விலக்கி நம்முடைய கண்களை பாதுகாத்த ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். காலை எந்த விதமான இடறுதலும் நேரிடாதபடி கர்த்தர் தம்முடைய கரங்களினாலே ஏந்தி நம்மை தப்புவித்தபடியினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்தினாராம்? பகலிலே மேக ஸ்தம்பத்தினால்.
எந்த விதமான வெயிலின் உஷ்ணமும் நம்மை தாக்காதபடிக்கு அவர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தை நம்மேல் விரித்து நம்மை அழகாக அந்த மேகத்தின் நிழலிலே பாதுகாத்து வழி நடத்தினார். மாத்திரமல்ல, இரவில் நாம் இடறி விழாதபடிக்கு நம்முடைய வழியை தெளிவாக கண்டு கொள்வதற்கு நடக்க வேண்டிய வழியை காட்டும்படி வெளிச்சமாக ஆண்டவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நமக்கு பாதையை வெளிச்சமாக்கி அந்த அக்னி ஸ்தம்பமாய் நம்மோடு கூட வந்து ஆண்டவர் வழி நடத்தினார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 4 சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், இன்னும் நான் உங்களை சுமப்பேன், எல்லா தீங்குக்கு விலக்கி உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். ஒருவேளை இந்த 3 மாதங்கள் பலவிதமான வெட்கத்தின் சூழ்நிலைகள் நம்மை சந்தித்திருக்கலாம். நாம் சில வெட்கத்தை சந்தித்திருக்கலாம், சில இடங்களில் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இந்த மாதத்தின் கடைசி நாள் துவங்கி இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும். உங்கள் லட்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வெட்கத்தை எல்லாம் நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 3வது மாதத்திலே பல துன்பங்கள் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 31ஆம் நாள் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னமும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் இந்த கடைசி நாளிலே என்னை தேடி வரும் என்று சொல்லி விசுவாசித்து நான் முன்னேறி செல்லுகிறேன் என்று ஒவ்வொருவரும் வார்த்தையை நம்பி நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 31வது நாளிலே ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட நான் விடமாட்டேன். இதுவரையிலும் அவர்களை நான் வழி நடத்தினேன், இன்னமும் நடத்துவேன். நரை வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 31ஆம் நாள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். அதே போல உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தினீர். வெளிச்சத்திலே இரவிலே இடராதபடி நடத்தினீர். பகலிலே வெயில் உஷ்ணங்கள் தாக்காதபடி பகலில் பறக்கிற அம்புக்கெல்லாம் விலக்கி உம்முடைய மகிமையின் மேகத்துக்குள் மறைத்து காத்துக்கொண்டே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்த போகிறபடி நாள் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.